கடந்த சில நாட்களாகவே மக்களால் பெரிதும் போற்றப்படக்கூடிய ஒரு கோவில்னா அது குமரஞ்சேரி குமாரசாமி முருகர் கோவில் தான். இந்த கோவில் கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கும்மிடிப்பூண்டி ரயில்வே நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திலும், பொன்னேரி ரயில்வே நிலையத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கோவில் அமைந்துள்ளது. பொதுவாகவே எந்த முருகர் கோவிலுக்கு சென்று வந்தாலும் ஒரு மன நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்கும். ஆனால் இந்த கோவிலுக்கு செல்லும் வழியிலேயே நமக்கு ஒரு வகையான மன அமைதி கிடைக்கும். அதற்கு முக்கியமான காரணம் இந்த பசுமை நிறைந்த சுற்றுச்சூழல் தான். அங்குள்ள மாடுகள், ஆடுகள், மயில்கள், கோழிகளின் சத்தங்களை கேட்பதன் மூலமாகவும், எந்த கலப்படமும் இல்லாத, எந்த மாசும் இல்லாத இயற்கையான காற்றினை சுவாசிப்பதன் மூலமாகவும் நம் அன்றாட வாழ்விலிருந்து ஒரு வித்தியாசமான உணர்வை கண்டிப்பாக இந்த இடத்தில் நம்மால் உணர முடியும். என்னதான் இது ஒரு கிராமமாக இருந்தாலும் வாகனங்கள் செல்வதற்கான சாலை வசதி இங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்க பார்க்குற இந்த கோவில் தான் குமரஞ்சேரி குமாரசாமி முருகர் கோவில். 2003ஆம் ஆண்டில்தான் இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கோவிலில் உள்ள மூலவர் முருகனின் சிலை கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளாக இந்த கோவில் பின்புறத்தில் இருக்கும் ஏரியில் வெட்ட வெளியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதுதான் கோவில் பின்புறத்தில் இருக்கும் அந்த ஏரி. ஒரு கசப்பான சம்பவத்திற்கு பின்பே ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த ஏரியிலிருந்து எடுத்து வந்து முருகரை வெளியில் பிரதிஷ்டை செய்தார்கள். அந்த சம்பவத்தை பற்றியும், கோவில் அமைக்கப்பட்டு 20 வருடங்கள் கழித்து திடீரென்று தற்பொழுது இந்த கோவில் பிரபலமடைய என்ன காரணம் என்பதை பற்றியும், எந்த கிழமைகளில் எந்தெந்த நேரங்களில் பக்தர்களுக்காக இந்த கோவில் திறக்கப்பட்டிருக்கும் என்பதை பற்றியும், இந்த கோவிலின் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் என்னவென்று என்பதை பற்றியும் முழுமையாகவும் விரிவாகவும் அடுத்த பதிவில் தெரிந்து கொள்வோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.